அனைவருக்கும் வணக்கம். புது வாரம் வெரி ஹாப்பி மண்டே. எப்போ மாதிரி எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்தியன் யூசர்ஸ்க்கு வந்து யூபிஐ பேமெண்ட்டில் ஒரு பிக் அப்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் மறுபடியும் டெலகாஸ், அதாவது ஏர்டெல், ஜியோ எல்லாருமே அப்செட் ஆகிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துலாம். வாட்ஸ்அப்லேயும் இன்னொரு பிக் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸில். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். யூபிஐ பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த யூபிஐ பேமெண்ட் சர்வீஸ்க்கு வந்து ஒரு பிக் டேர்னிங் பாயிண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இந்த டேர்னிங் பாயிண்ட் ஒரு அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் குளோபல்லையும் யூபிஐ வழியாகவே ஈஸியாக பேமெண்ட் பண்ணலாம். குளோபல் அப்படின்னு சொல்லும்போது தற்சமயம் வந்து துபாய் அண்ட் யூஏஇயில் வந்து இதை யூஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் துபாய்க்கு டூரிஸ்ட்டோ இல்லைனா மைக்ரெண்ட்டோ அங்கே இருக்கீங்க, இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா யூபிஐ வழியாகவே சீம்லெஸ்ஸாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா என்பிசிஐ, அதாவது நம்மளுடைய நேஷனல் பேமெண்ட் சர்வீஸும் துபாயில் இருக்கக்கூடிய பேங்க், அதாவது நியோ பே சர்வீஸ் வச்சுருக்கக்கூட பேங்க் கூட இவங்க கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்கள் அங்கே போய் யூபிஐ வழியாகவே வந்து நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ரீட்டெயில் ஷோரூமாக, ஹோட்டல் பேமெண்ட்ஸாக எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். துபாய் போகும்போது கரன்சி சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி ஹெக்டிக் ஒர்க் கிடையாது. ஈஸியாக நம்மளுடைய யூபிஐ வழியாகவே நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், இந்தியாவில் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. ஸோ இதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு துபாய், அதுக்கப்புறம் குளோபலில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். போன வாரம் கூகுள் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய கால் ரெக்கார்டிங் ஆப், அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே நாங்கள் மே 11th அப்புறம் ரிமூவ் பண்ண போகிறோம், ஒரு பேன் பண்ண போகிறோம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுற வகையில் வந்து Truecaller அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரை டிசேபிள் பண்ணுறாங்க. ஏன்னா கூகுளுடைய நார்ம்ஸ் கீழே வந்து எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி அதில் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சராக இருந்தால் அதை நாங்கள் பேன் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ Truecaller ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஆப் இது. இதில் வந்து கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இருக்கிறதுனால அந்த ஃபீச்சரை மட்டும் இப்போ ரிமூவ் பண்ண போகிறாங்க. கூகுளுடைய நார்ம்ஸ், அதாவது ப்ளே ஸ்டோரில் இவங்க சர்வைவ் ஆகணும் இல்லையா, அதனால கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் ரிமூவ் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏர்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் குளோபலாக நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எப்போவுமே ஏதாவது இஷ்யூ தான் ரிவீல் ஆகும். முதல் முறையாக வந்து ஏர்டேகை எவ்வளோ ப்ராப்பராக ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணி அவங்களுடைய தொலைஞ்சி போன லக்கேஜை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இவங்க வந்து ஸ்பெயினுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஊர்லேருந்து ஸ்பெயினுக்கு ட்ராவல் பண்ணும்போது ஏர்போர்ட்டில் அவங்களுடைய ஒவ்வொரு லக்கேஜும் 4 லக்கேஜ் இருந்திருக்கு, எல்லா இதுலேயும் ஒவ்வொரு ஏர்டேக் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து டெலிவரி ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லக்கேஜ் தான், ஒரு லக்கேஜ் மிஸ்ஸிங். ஏர்லைனை ஒரு வாரமாக காண்டாக்ட் பண்ணியும் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அதுவும் அவங்க வெட்டிங் முடிச்சு ட்ராவல் பண்ணதுனால அந்த லக்கேஜில் வந்து ஜுவல்ஸ் இருந்ததாகவும் தெரியுது. ஸோ அதனால் வந்து அவங்க மறுபடியும் வந்து இந்த ஏர்டேகுடைய லிஸ்ட் எங்கெல்லாம் இருக்குது அந்த லக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் பண்ண லிஸ்ட் எல்லாமே வந்து பவர் பாயிண்டில் ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி எடுத்து டைரெக்டாக ஏர்லைனுக்கு வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்து அவங்க போய் கண்டுபிடிச்சிருக்காங்க லக்கேஜ் எங்கே இருக்குன்னு. ஸோ ஏர்டேக் வழியாக ஃபைனலாக அவங்களுடைய லக்கேஜும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுடைய காஸ்ட்லியஸ்ட் ஜுவல்ஸும் அவங்களுக்கு கிடைச்சதா தெரியுது. இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் மேலே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டெலகாம் வர்சஸ் சாட்காம் அப்படிங்கிற இஷ்யூ நிறைய ஆல்ரெடி நம்ம டெக் அப்டேட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டெலகாம் செக்மெண்ட் வந்து இன்னும் அப்செட் ஆகிற வகையில் ட்ராய் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. டெலகாம் அப்படின்னு சொல்லும்போது ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் இவங்கள தான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா முதல்ல வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஸ்பெக்ட்ரம் உடைய ப்ரைஸிங்கை நாங்கள் குறைப்போம். அதனால் என்னென்னா 4G இப்போ எப்படி இருக்கோ பிளான்ஸுடைய ப்ரைஸிங் அதை விட கொஞ்சம் அதிகமாக 5G பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து ட்ராய் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனுடைய ப்ரைஸிங் எதுவுமே அவங்க குறைக்கல. அதாவது இவங்க ஏர்டெல், ஜியோ, வோடஃபோனுக்கு அனுப்பியிருக்க ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இவங்க சொன்னதை விட அதிகமாக தான் இருக்குது, எந்த நெகோசியேஷனும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால டெலகாம் செக்டர் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய விலையை வந்து 1 லட்சம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது பிட்டிங் பண்ணி 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 அது 1 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பொருளுடைய விலையை முதல்ல வந்து பல கோடி அப்படின்னு செட் பண்ணதுக்கப்புறம் பிட்டிங் பண்ணும்போது அது எத்தனை கோடியில் போய் முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், எல்லாருமே
வந்து அந்த ஸ்பெக்ட்ரமை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பிட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனுடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி டெலிகாம் செக்மெண்ட் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் அவங்க அதிகமாக கொடுத்து பே பண்ணாங்கன்னா பிளான்ஸ், அதாவது 5G பிளான்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே அதிகமாகும். ஸோ இன்டைரக்டாக நம்மளையும் அதை எஃபெக்ட் பண்ண தான் போகுது. ஸோ இதில் வந்து பெஸ்ட் பார்ட் ஆர் இதில் கிரெடிட் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான். விலை அதிகமாக 5G ஸ்பெக்ட்ரம் அண்ட் ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ப்ராஃபிட்டபுளாக முடிகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சாம்சங் M53 இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 900 கூடவே வந்து சூப்பர் AMOLED ப்ளஸ் இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 23,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒருவேளை ICICI பேங்க் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த கார்டு யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஃபர்ஸ்ட் சேலில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th of April அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே 2000 வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸ் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இன்ட்ரடக்டரி ஆஃபர் இல்லைனா ஃபர்ஸ்ட் சேலை யூஸ் பண்ணால் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கலோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானாக தீ எரிஞ்சதுன்னு நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். போன வாரம் அதாவது வந்து ஹைதராபாத்தில் ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து 80 வயசில் வந்து ஒருத்தர் இறந்துட்டா தான் தெரியுது. அவங்க பையன் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சார்ஜ் பண்ணும்போது வந்து சார்ஜ் பண்ண இடத்துல அதை வீட்டிலே சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சார்ஜ் பண்ணும்போது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அவங்களுடைய அப்பா 80 வயசு அப்பா வந்து இறந்துட்டா தான் தெரியுது. கூட இருந்த அம்மா அதுக்கப்புறம் அந்த பையன் எல்லாருக்குமே பயங்கர இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதனால் வந்து கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து டெஸ்பேச் ஆகிறதுக்கு முன்னாடி பேட்டரி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கிளியராக ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு தான் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெத் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். OnePlus உடைய நெக்ஸ்ட் லான்ச் இந்தியாவில் OnePlus Nord CE2 Lite, அதுக்கப்புறம் OnePlus 10R ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 10R இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 38,999க்கும், அதே 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 45,000 கிட்ட இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இது மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 8100 Max இந்த சிப்செட்டில் OnePlus லான்ச் பண்ண போகிறாங்க. இது கூடவே OnePlus Nord CE2 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,999க்கு ஆஃபர் இல்லாமல் லான்ச் ப்ரைஸ் இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸஸ் இப்போ ரிவீல் ஆகிருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் மந்த் எண்ட் மொபைல் ஃபெஸ்ட் சேல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஒருவேளை ஆக்சிஸ் பேங்க் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில். ஸோ இங்கே ஆஃபர்ஸ் ஆர் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரியல்மியுடைய 9 Pro Plus வந்து 19,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே நல்லாயிருக்கு. சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய F22 அண்டர் 10Kல உங்களுக்கு வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் இருக்குது. Xiaomi 11i வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னா அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். மோட்டோ தரப்புலேருந்து மோட்டோ G31 அதுக்கப்புறம் G71 இதுவும் வந்து நல்ல ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டீல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப் உடைய குரூப் வாய்ஸ் கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிக் அப்டேட் வரலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் வந்து iOS யூசர்ஸ் உடைய பீட்டா வெர்ஷனில் வந்து இது ரிவீலாக இருக்குது. இங்கே சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. முதல்ல 4ன்னு சொன்னாங்க, அப்புறம் 8ன்னு சொன்னாங்க. இப்போ 32% வந்து ஒரே டைமில் குரூப் வாய்ஸ் கால் அட்டன் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ ஆல்ரெடி மெசேஞ்சரில் இது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வாட்ஸ்அப்லேயும் இந்த ஃபீச்சர் கொண்டு வராங்க. iOSக்கு முதல்ல ரோல் அவுட் ஆகும், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு வரலாம் அப்படின்னு தெரியுது இந்த ஃபீச்சர். அடுத்ததான் பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப் வாய்ஸ் குரூப் காலில் மேக்ஸிமம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கலாம்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கால் ரெக்கார்டிங் பேன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சக்தி. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.